முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடலின் இரண்டாவது பாடலை இப்பொழுது பார்ப்போம். உல்லாச நிராகுல யோக இதச் சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. முருகா சுரபூபதியே, நீ எனக்கு சொல்ல வேண்டும், எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்ன என்று. நீ 6 குணங்களை படைத்தவன். உல்லாசன், நிராகுலன், யோகி, இதம், சல்லாபன், வினோதன் என்ற 6 குணங்களை உடையவன். நீ எனக்கு எல்லாம் அற்று, யான் என்பது அற்று, என்னுடையது என்பது போய் நான் இருக்க வேண்டிய அந்த உயரிய நிலையை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். இதற்கு முதல் பாடலில் ஆடும் பரிவேல் என்பதில் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு கேட்டார். எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறது, பக்தி பண்ணுகிறது. பாடும் பணி என்று சொன்னால் பாடுவதை தவிர எனக்கு வேறு ஒரு வேலையும் இல்லை. அதாவது எப்பொழுதும் உன் நாமத்தை பாடிக்கொண்டே இருப்பது, நாமத்தை ஸ்மரணை பண்ணிக்கொண்டே இருப்பது, அதுதான் நாம ஜபம், பக்தி. முதல் பாடலில் பக்தியை பற்றி சொன்னார். இந்த பாடலில் ஞானத்தை பற்றி சொல்கிறார். கந்தர் அனுபூதி என்பது பக்தி ஞானம் இரண்டும் கலந்த நூல். இதில் ஞானத்தை பற்றி சொல்கிற போது நீ என்பதற்று, நான் என்பதற்று, உயிரோடு ஊன் என்பதற்று என்றெல்லாம் திருப்புகழில் சொல்லுவார். அந்த நிலைக்கு நான் வர வேண்டும், நான் உன்னில் ஒன்றாக கலக்க வேண்டும், அதுதான் எனக்கு நலம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இப்போது ஒவ்வொரு வார்த்தைக்காக பொருள் பார்ப்போம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ. முருகா, உனக்கு இந்த 6 குணங்கள் இருக்கின்றன. உல்லாசம் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த ஆனந்தம், பேரானந்தம், பிளிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பேரின்ப நிலைக்கு உல்லாசம் என்று பெயர். அந்த பேரின்ப நிலையில் இருப்பவன் முருகன். நிராகுல, நிர் ஆகுல, ஆகுலம்னா கவலைகள். கவலைகள்லாம் சாதாரண சின்ன சின்ன கவலைகள்லாம் இல்லை, மனத்தை குடைந்து கொண்டே இருக்கின்ற கவலைகள். வியாக்குலம் என்பதைத்தான் வடமொழி வார்த்தையைத்தான், சமஸ்கிருத வார்த்தையைத்தான் ஆக்குலன்னு சொல்கிறார். நிராகுலன், அந்த கவலைகள் எதுவும் இல்லாமல் மனது சஞ்சலமற்று இருக்கிறது, நிராகுலன். யோக, பேரின்ப நிலையை தருகிறான், கவலைகளை நீக்குகிறான். அப்போ அவன் பெரிய யோகியாகத்தானே இருக்க முடியும். அதனால் யோகம், அந்த பழனி ஆண்டவரை யோகின்னு தானே நம்ம சொல்கிறோம். யோக நிலையில் இருப்பவன், உயர்ந்த யோக நிலையில் இருப்பவன் அவன் யோக. இதனா மிகவும் அருமையான ஹிதமான வார்த்தைகளை சொல்பவர். இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபைடாக சொல்லணும்னா அருமையான உபதேசம் செய்கின்றவன். அருணகிரின் அதற்கு மட்டுமல்ல, ஆனானப்பட்ட அந்த சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவன் அவன். அந்த உபதேச மொழிகளுக்கு காரணமாக இருப்பவன், அவன் குருவாக இருப்பவன். அதை இத அப்படின்னு சொல்கிறார். ஹிதம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழ். இந்த பாட்டே சம்ஸ்கிருத வார்த்தைகளால் நிறைந்த ஒரு மணிப்பிரவாள செய்யுள். அந்த தமிழுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகளை ரொம்ப அழகாக மாற்றி பயன்படுத்தியிருக்கிறார் இந்த பாடலில். சல்லாப, சல்லாபன்னா கூடி பேசுறதுன்னு பொதுவாக தமிழில் சொல்லுவோம். சல்லாபம் அப்படின்னு சொன்னால் தானே தேடி வள்ளியை ஆட்கொண்டான் இல்லையா, அவன் சல்லாபன். தானே தேடி அருள் புரியும் அந்த நிலை சல்லாபம். வினோதனும், வினோதம் என்றால் பலவிதமான திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டுபவன்.
குன்றுதோறு ஆடும் முருகன் இல்லையாவான். அதனால் பலவிதமான திருவிளையாடல்களை நிகழ்த்தினவன். சூரனை அழித்தான், கிரௌஞ்சமலையை அழித்தான். இந்த மாதிரி அவனுடைய விளையாட்டுக்கள் அடியவர்களை எல்லாம் காப்பதற்கு எத்தனையோ நிலைகளில் எப்படி எல்லாமோ வந்து காப்பாற்றியிருக்கிறான். அதனால் அவன் வினோதன். ஆகவே இந்த 6 குணங்களையும் முருகனுடைய குணங்களாக குறிப்பிடுகிறார். இந்த 6 குணங்களையே 6 படை வீடுகளுக்கும் பொதுவானது. ஒவ்வொரு குணத்தையும் ஒரு படை வீட்டோட சேர்த்து சொல்கிறது வழக்கமாக இருக்குது. உல்லாச அப்படின்னு சொன்னால் மிகுந்த பேர் இன்பத்தில் இருக்கிறவன். அது வந்து திருப்பரங்குன்றம், தேவயானையை திருமணம் செய்து கொண்ட இடம். நிராகுல, கவலைகளை இல்லாமல் இருப்பவன், கவலைகளையெல்லாம் போக்குபவன். தேவர்களின் கவலைகளை துன்பங்களை போக்கி சூரனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான். அது வந்து திருச்செந்தூர். சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இடம் திருச்செந்தூர். உல்லாச நிராகுல யோக நிலையில் இருப்பவன் அவன் பழனி தண்டாயுதபாணி. இதென அருமையான மொழிகளை பேசுகிறவன், உயர்ந்த உபதேசங்களை உணர்த்துபவன். அது சுவாமிமலை. சல்லாப என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தில் சேர்ந்து அருமையான வார்த்தைகளை பேசுபவன், அது சல்லாபன். இந்த சல்லாபன் என்பதற்கு குன்றுதோர் ஆடலில் குறிப்பாக திருத்தணியை குறிப்பிடலாம். திருத்தணிகையில் தானே வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். வினோதன், விதவிதமாக திருவிளையாடல்கள் செய்தவன், அவன் பழமுதிர் சோலையில் இருப்பவன். இந்த 6 படை வீடுகளுமே இந்த 6 குணங்களுக்கு 6 குணங்களாக சித்தரிக்கப்படுகிறது. அடுத்த வரியில் கேட்குறார், இந்த சல்லாப வினோதனும் நீ அலையோ, நீ அல்லவா அலையோ அப்படின்னா நீ தானே இந்த குணங்களை உடையவன். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய். 6 வகை குணங்களும் உனக்கு இருக்கு, நீ தான் எனக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? எல்லாம் அற என்னை இழந்த நலம். எல்லாம் அற அப்படின்னா எல்லா பொருட்களின் மீதும் எனக்கு இருக்கின்ற பற்றுக்கள் போகும்படியாக. எனது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எனது யானும் வேறாகி இதய பாவனாதீதமாகின்னு அமலவாயு திருப்புகளில் சொல்லுவார். நாங்கிறது போகணும், என்னுடையதுங்கிறது போகணும். என்னுடையதுங்கிறது போகணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல எல்லாம் அற அப்படின்னு சொல்கிறார். என்னை இழந்து எல்லாவற்றின் மீதும் பற்றுக்கள் விட்டால் மாத்திரம் போராது, இந்த நான் என்கிற அகங்காரம் அதுவும் போகணும். அதாவது மமகாரம் அகங்காரம். மமகாரம் அப்படிங்கிறது என்னுடையது, இது என்னை சேர்ந்தது, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, இது என்னுடைய உலகம், என்னுடைய புகழ் பெருமை, இதன் மீதெல்லாம் இருக்கின்ற பற்றுக்களை போக்குவது, அதுதான் எல்லாம் அற. என்னை இதையெல்லாம் போக்கினாக்க மிஞ்சி இருப்பது நான்கிறது மாத்திரம் இருக்கும் மனசில். அந்த நான்கிற அகங்காரத்தையும் நீக்கணும். அதைத்தான் வந்து எல்லாம் அற என்னை இழந்த, அதுதான் நலம். அதுவே பேரின்ப நிலை, உயர்ந்த ஞான நிலை, அனுபூதி நிலை வர வேண்டும் என்று சொன்னால் என்னையும் இழக்கணும், என்னை சேர்ந்தவற்றின் மீது உள்ள பற்றுக்களையும் நான் விடணும். அது இரண்டையும் விட்டாதான் எனக்கு நான் என்பதே இல்லாமல் உன்னோடு ஒன்றாக கலக்கின்ற அந்த சாயுஜ்ய நிலை எனக்கு கிடைக்கும். எல்லாம் அற என்னை இழந்த நலம் அப்படிங்கிறது நல்ல நிலைமை. நலம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல இது அந்த உயர்ந்த சாயுஜ்ய நிலையை, இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற அந்த நிலை. நீ வேறனாது இருக்க, நான் வேறனாது இருக்க அப்படின்னு பாடுவார் இல்லையா. குமரகுருபுர சுவாமிகள் சொல்லுவார், யான் எனது என்று அற்ற இடமே திருவடியாக மோன பரானந்தம் முடியாக அப்படின்னு சொல்லுவார். அந்த கருத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். என்னுடைய நான்கிறது போகணும், என்னுடையதுங்கிறது போகணும்.
அந்த நிலைக்கு வந்தேன்னா அது வந்து பெரிய பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலைக்கு எப்படி போகிறது? அதை சொல்வாய் முருகா, சுரபூபதியே. முருகா அப்படிங்கிறார் இந்த பாட்டில் முதல்ல. முருகாங்கிறத தான் வந்து முருகான்னு சொன்னாக்கா பிரம்மத்திலேருந்து வேற இல்லை, பிரம்மம்தான் முருகன். கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய இதில் சொல்லுவார், அருவமும் உருவமாகி அனாதியாய் ஒன்றாய் பலவாய் இருந்து ஆங்குவோர் ஒரு திரு முருகனாய் உதித்து அப்படிம்பார். 6 முகமும் 12 கைகளுமாய் அங்கு ஓர் திருமுகமாய் உதித்து முருகன் அப்படின்னு சொல்லுவார். அந்த முருகனை கூப்பிடுறார் இங்கே. அருவமாய் உருவமாய் நீ வந்தவன், நீ எனக்கு என்னை இழந்த நலம் எல்லாம் என்னை விட்டு அகன்று பற்றுக்கள் நீங்கி என்னை இழந்த அந்த பேரின்ப நிலையை எப்படி அடைவது என்று எனக்கு சொல் முருகா. சுரபூபதியே. பூபதி அப்படின்னா பூனா உலகம், பதினா தலைவன். இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிற்கும் தலைவன் அவன்தான். பசுபதி பாசம்னு சொல்கிறோம் இல்லையா, பசு இந்த உயிர்கள் எல்லாம் அவன்தான் பதி. அதை தான் இங்கே சொல்கிறார், சுரபூபதியே. சுரன்னா தேவர்களுக்கு தலைவனே, சுரர் தேவர் உலகத்திற்கு தலைவனேன்னு மேலோட்டமாக பொருள் கொள்ளலாம். ஆனால் பூபதியேன்னு சொல்கிற போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பவன் நீ. நீ எனக்கு எல்லாம் அற என்னை இழந்த நலம் அந்த சாயுஜ்ய நிலை அடைவதற்கு என்ன வழி என்று நீ சொல்ல வேண்டும் முருகா அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.